ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. கற்பார் ராமபிரானே அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். நவரச ராமாயணம்ங்கிற தலைப்பில் போன எபிசோடில் ஸ்ருங்காரம், வீரியம், பீபஸ்தம் இந்த 3 ரசங்களை நம்ம அனுபவித்தோம். இன்றைக்கு மற்ற ரசங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயப்பதியான பகவான் தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்ச அப்படின்னு வைகுண்டத்தை விட்டு கிளம்பி சக்கரவர்த்தி திருமகனா 11,000 வருஷம் அயோத்தியில் ஆட்சி பண்ணார். சாமானிய மனிதர்கள் எந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணுமோ அதை தானே அனுஷ்டிச்சு காண்பிச்சார். பிரஜைகளையும் அனுஷ்டிக்கும்படி பண்ணினார். மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்சு போயிடுத்து. பீஷ்ம பிதாமகரை பார்க்கறதுக்காக தர்மபுத்திரர் தன்னுடைய சகோதரர்களோட வரார். அப்போ பீஷ்ம பிதாமகர்கிட்ட கேட்குறார், தாத்தா இந்த நாட்டை நான் எப்படி தாத்தா ஆளுவேன்? ஆண்கள் எல்லாரும் யுத்தத்தில் மடிஞ்சு போயிட்டா, ஒரு ஆண்கள் இல்லை, பெண்கள் எல்லாம் விதவைகளா நிற்கிறாளே, பாலகர்கள் சின்ன குழந்தைகள் தான் இருக்கா, நான் எப்படி ஆளுவேன் அப்படின்னு அழறார். அதுக்கு பீஷ்மர் சொல்றார், தர்மபுத்திரா கவலைப்படாத, தெருக்கு தெரு ராமாயணம் உபன்யாசம் பண்ண வையி, தீமைகள்லாம் தானே விலகும், சுபிட்சம் ஏற்படும் அப்படின்னு. அவ்வளவு ஏற்றமுடையது இந்த ராமாயண காவியம். நம்மோட வாழ்க்கையில சாரம் எது அப்படின்னா ராம கதாமிர்தத்தை கேட்கறதும் அதை சொல்றதும் தான். அதனால்தான் சதாசிவ பிரம்மேந்திராள் சொல்றார், பிபரே ராமரசம் அப்படிங்கிறார். அதாவது ராமரசத்தை குடியுங்கோ அப்படிங்கிறார் சதாசிவ பிரம்மேந்திராள். இப்போ நம்ம கூட கொஞ்சம் ராமரசத்தை குடிக்கலாம். பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் பிபரே ராமரசம் ரசனே दूरीकृत पातक संसर्गं पूरित नानाविध फलवर्गं जनन मरण भय शोक विदूरं सकल शास्त्र निगमागम सारं पिबरे रामरसं रसने पिबरे रामरसं पिबरे रामरसं परिपालित सरसि जगर्भाण्डं परम पवित्रीकृत पाषाण्डं शुद्ध परमाहंस आश्रमगीतं शुक शौनक कौशिक मुखपीठं पिबरे रामरसं रसने पिबरे रामरसं पिबरे रामरसं 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 रामरसं
ராம ரசத்தை எல்லாரும் குடித்தோம். நவவித ராம ரசத்தில் 4வது ரசம் ஹாஸ்ய ரசம். இதை வால்மீகி எங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். வனவாசத்துக்கு கிளம்புறார்கள் பிராட்டியோட ராமலக்ஷ்மணர். வாசல்ல வந்த உடனே திரிஜடன் அப்படின்னு ஒரு உஞ்சபிருத்தி பிராமணர் வந்தார். யாரப்பா நீ அப்படின்னு கேட்டார் பிரபு ராமர். நிர்தனோ பகுபுத்ரோஸ்மி ராஜபுத்திர மகாயசக. நிர்தனக அடியோட எங்கிட்ட பணமே இல்லாதவன், பணம் காசே இல்லை, காசு இல்லாதவன். பகுபுத்ரோஸ்மி நிறைய குழந்தைகள் எனக்கு இருக்கா. உஞ்சவிருத்திர் வனே நித்தியம். உஞ்சவிருத்தி எடுத்து தான் நான் சாப்பிட்றேன், உஞ்சவிருத்தி பிராமணன் அப்படின்னு சொன்னார் அவர். சரி, ரொம்ப வயோதிகராக இருக்கிறே, உமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் ராமர். நீர் யாத்திரை போக போறீரா, நிறைய தானம் பண்றீர்னு என்னுடைய பாரியாள் சொன்னா, தானம் வாங்கிறதுக்காக வந்திருக்கே அப்படின்னார். என்ன தானம் உங்களுக்கு வேணும்? எது வேணாலும் கொடுங்கோ சுவாமி. கோதானம் பண்ணுறேன், எவ்வளவு வேணும் அப்படின்னார். எவ்வளவு வேணாலும் கொடுங்கோ அப்படின்னார். இவருடைய ஆசையை பற்றியா, எவ்வளவு வேணாலும் கொடுக்கணுமா? சுவாமி, நீங்கள் தடியை ஊனிண்டு ஒரு குச்சியை ஊனிண்டு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த தடியை நீங்கள் எவ்வளவு தூரம் எரிய முடியுமோ எரியுங்கோ, அவ்வளவு தூரத்துக்கு நான் பசுதானம் பண்ணுறேன் அப்படின்னார் ராமர். வயசான கழவர் கச்சத்தை இழுத்து கட்டிண்டார். கந்தல் வேஷ்டி, இங்கே இழுத்தா அங்கே தெரியறது, அங்கே இழுத்தா இங்கே தெரியறது. பலம் எங்கேருந்து வந்ததோ தெரியல. கிரிக்கெட்டில் 6 அடிக்கணும்னு பாலை என்ன பண்ணுவா, தலைக்கு மேல் தூக்கி ஓங்கி அடிப்பா இல்லையா, அந்த மாதிரி இவர் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கழிய சுழட்டி தலைக்கு மேலே சுழட்டி 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 ஓங்கி வீசினார். அது எங்க போச்சு தெரியுமா? ச தீர்த்வா சரயுதீரம் தண்டக தஸ்ய கராச்சுதக. அந்த தடி அத்தான அரண்மனையும் தாண்டி ராஜவீதிகளையும் தாண்டி சரையு நதிக்கரையில போய் விழுந்துதான். இந்த காட்சியை பார்த்த ராமருக்கு ஒரே சிரிப்பு. நான் பானம் போட்டா கூட இவ்வளவு தூரம் போயிருக்காது, இவ்வளவு தூரம் போயிருக்கே இவருடைய தடி அப்படின்னு நினைச்சு ராமர் சிரிக்கிறார். ராமர் கையால கிடைக்க போறதுன்னு அவ்வளவு சந்தோஷம் அந்த பிராமணருக்கு. மாடை மட்டும் தானம் பண்ணல ராமர், அதை மேய்க்கிறதுக்கு ஆட்கள், அதுக்கு சஞ்சாரம் பண்றதுக்காக பூமி, அது தங்க மாட்டு கொட்டகை அப்படின்னு எல்லாத்தையும் தானம் பண்ணி அந்த ஹாஸ்யத்திலையும் குணத்தையே சுஜன ஜீவனா சுகுண பூஷணா ராமா அப்படிங்கிறார் தியாகராஜர்.
அடுத்த ரசம் சாந்த ரசம். சாந்தராமனா சித்திரக்கூடத்தில் எழுந்தருளி இருக்க, சாந்தி அவர்கிட்டேந்து பிரிக்கவே முடியாத ஒரு குணம். பரதன் கேகேய தேசத்திலேருந்து அயோத்திக்கு வரான். 3 அதிர்ச்சி அவனுக்கு காத்துருக்கு. முதல் அதிர்ச்சி, அப்பா இறந்துட்டார். 2வது அதிர்ச்சி, ராமர் காட்டுக்கு போயிட்டார். 3வது அதிர்ச்சி, இந்த 2மே தன் நிமித்தமா நடந்திருக்கு. கதறான் பரதன். சாந்தி இல்லையே, சாந்தி இல்லையேன்னு கதறிண்டு சித்திரக்கூடம் ஓடி வரான் ராமரை வந்து தரிசிக்கிறதுக்காக. அத வால்மீகி சொல்றார் பாருங்கோ. யாவன்ன ராமம் திரக்ஷ்யாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகிம் வா மகாபாகாம் நமே சாந்திர்பவிஷ்யதி யாவன்ன சந்திரசங்காசம் திரக்ஷ்யாமி சுபமானனம் प्रादुः पद्मपलाक्षं न मे शान्तिर्भविष्यति यावन्न राजे राज्यार्हः पितृपैदामहे स्थितः अभिषेकजलक्लिन्नः न मे शान्तिर्भविष्यति यावन्न चरणौ भ्रातुः पार्थिवव्यञ्जनान्वितौ शिरसा धारयिष्यामि நமே சாந்திர்பவிஷ்யதி. இந்த ஸ்லோகத்துல சொல்றான் எப்படி கதறிண்டு வரான்னு சொல்றான். முகம் கொடுத்து அண்ணா என்னோட பேசுவாரா, பிரசன்னமா இருப்பாரா, அவரை பார்த்தாதான் எனக்கு சாந்தி. மன்னி சீதையும் லக்ஷ்மணனையும் முகமலர்ச்சியோட பார்த்தாதான் எனக்கு சாந்தி கிடைக்கும். அண்ணா கிட்ட அவரோட ராஜ்யத்தை நான் ஒப்படைச்சுடணும், அவரோட ஸ்ரீ சரணங்களை என்னுடைய தலையில சுமக்கணும், அதுவரை எனக்கு சாந்தியே இல்லை அப்படின்னு நினைச்சுண்டு கதறிண்டு ஓடி வரான். அண்ணாவை தூரத்துல பார்த்துட்டான். அதோ ராமண்ணா, அதோ ராமண்ணா அப்படின்னு சொல்லிண்டு அவர் சரணத்துல விழுந்துட்டோம்னு நினைச்சுண்டு அவர் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே விழுந்துட்டான். ஏன்னா அவ்வளவு எக்ஸைட்மெண்ட், அண்ணாவை பார்த்தாச்சு அப்படின்னு. அப்படி விழுந்த பரதனை ஓடி வந்து கட்டி தூக்கிண்டார் பிரபு ராமர். தன்னோட தொடையில 2 பேரையும், பரதனையும் சத்ருக்கனையும் உக்காத்தி வச்சுண்டார். சாந்தி இல்லை, சாந்தி இல்லைன்னு வந்தவனுக்கு இங்க வந்து பார்த்தா அதாபாசம் சாந்தேகே அகிருத சுகிருதானாம் சுலபம் நவாம்போதஸ்யாமம் நளினநயனம் வல்கலதரம் ஜடாஜூடாபீடம் புஜகபதி போதம புஜம் ததர்சசீமந்தம் விபின புவி சீதா சகச்சரம் அதாவாசம் சாந்தேகே. கேகேய தேசத்திலையும் அயோத்தியிலையும் சகல சௌபாகியமும் இருந்தது. ஒன்னே ஒன்று அவனுக்கு அங்கே இல்லை. என்ன? சாந்தி. புவனத்திலேயே அவனுக்கு சாந்தி இல்லை. ஆனா அந்த சாந்தி ராம சரணார பிந்தத்தை பிடிச்சுண்டு உட்காண்டிருக்கிறத பார்த்துட்டானா பரதன். பேச தோணல, அழ தோணல, சிரிக்க தோணல, எல்லா எண்ணங்களும் அப்படியே அடங்கி போயிடுத்து. அந்த சாந்தி இப்போ பரதனுடைய நெஞ்சில வந்து உட்கார்ந்துடுத்தான். அண்ணா சிம்மாசனத்துல உட்காரல, தர்ப்ப சயனத்துலதான் உட்கார்ந்துருக்கார். எல்லா ரிஷிகளும் பக்கத்துல கூட உட்கார்ந்துருக்கா. சத்தியலோகத்துல போய் பிரம்மாவை பார்க்கிறோமா இல்ல ராமண்ணாவை பார்க்கிறோமா அப்படின்னு பரதனுக்கு சந்தேகம் வந்து விடுத்தான். பொன்னாடெல்லாம் போத்திண்டு பூஷணங்கள்லாம் போட்டுண்டு ராஜகுமாரனா சேவை சாதிப்பாரே நம்ம அண்ணா அயோத்தியில, அதுதான் ரியல் அலங்காரமா? இல்ல, இங்க இப்போ ஷீர ஜடாதரனா மரவுரியோட குருநாதரா உட்காண்டிருக்காரே எல்லா ரிஷிகளுக்கும் முன்னாடி, இதுதான் சாஸ்வதமான அலங்காரமா அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிறான். அப்புறம் அவனே நினைச்சுட்டான், இதுதான் சாஸ்வதமான அலங்காரம் அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டான். சாந்தமா உட்காண்டிருக்கிற அண்ணாவை கைகளை குமிச்சுண்டு பாடுறான்.
ಸೌಖ್ಯಮೂಲೆ ಸರಸ ದಳನಯನ ಶಾಂತಮೂಲೆ ಸೌಖ್ಯಮೂಲೆ ಸರಸ ದಳನಯನ ಧಾತುನಿ ಕೈನ ವೇದಾಂತುನಿ ಕೈನ ಧಾತುನಿ ಕೈನ ವೇದಾಂತುನಿ ಕೈನ ಶಾಂತಮು ಲೇಖ ಸೌಖ್ಯಮೂಲೆ ಸರಸ ದಳನಯನ அடுத்ததா காருண்யராமனின் கருணாரசம். ஹா லக்ஷ்மணா மகாபாஹோ பஷ்யசி த்வம் பிரியம் பஜித் ஹா பிரியே ஹா பிரியே பிரியே பலதாபத்ரே ஹா சீதே புனப்புனகே. ஹே லக்ஷ்மணா, என்னோட சீத்தை எங்கப்பா, என்னோட சீத்தை எங்க, என்னுடைய பிரியை எங்க அப்படின்னு அழறார் பிரபு ராமர். ராம அவதாரம் பண்ணினதே கருணையினால தான் அவதாரம் பண்ணார். ஆனந்தமா அவர் வைகுண்டத்திலேயே இருந்திருக்கலாம். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிதர்க்காக கருணையினால அவதாரம். தன்னை யாசித்த விஸ்வாமித்திரரிடத்துல கருணை. சித்தாசிரமத்துக்கு போலாமே அப்படின்னு காருண்யம். ஸ்ரீவதம் வேண்டாமேன்னு காருண்யம். தாடகைய வதம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறார், அந்த தாடகையினிடத்துல காருண்யம். சுபாகுவ பொசுக்கினர், மாரீச்சனிடத்துல ஒரு காருண்யம். சமுத்திரத்துல கொண்டு போய் தள்ளுறார். ஏன் ராவணனுக்கே இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறார், மாரீச்சனுக்கு கொடுக்க மாட்டாரா? அவனிடத்துல காருண்யம். அகல்ய இடத்துல காருண்யம், சாப விமோச்சனம் பண்றார். ஜானகியின் இடத்துல காருண்யம், அவளையும் தன்னோட அழைச்சிண்டு வர காருண்யம். அயோத்தி மக்கள் தமசா நதிக்கரையில படுத்துட்டு இருக்கா, எல்லாரோடையும் தமசா அங்க அவாக்கிட்ட காருண்யம். பரத சத்ருக்குனாலாம் புலம்பரா, அழாதிங்கோன்னு சொல்லி அவளை தன்னோட மடியில உட்காத்தி வச்சுட்டு இருக்காரே காருண்யம். அப்பா தசரதர் தன்னை விட்டு தவிக்கிறாரே, அவரிடத்துல காருண்யம். அம்மா அழறாளே, காருண்யம். ஒரு குகன் வேடுவன், அவனிடத்துல காருண்யம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள். இப்படி ஒரு கருணியா குகன் பேர்ல அப்படிங்கிறார் ஆழ்வார். காட்டுல வந்த பறவை ஜடாயு, அதனிடத்துல கருணை காண்பிச்சு அதை வைகுந்தத்து ஏத்தினார் காருண்யம். காக்காசுரனை கூட வதம் பண்ணாம ஒரு கண்ணை மட்டும் புடுங்கி அதுகிட்ட கருணை காண்பிச்சார் காருண்யம். அந்த ஆஞ்சநேயன் வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு. மர்க்கடம்னா என்ன? குரங்கு. சே, ஒரு குரங்கு அதை போய் கட்டிக்கிறாரே அப்படின்னு தோணும். அந்த குரங்க போய் இதந்து மம தீனஸ்ய, ஹனுமன்னு நீதான் எனக்கு சுவாமி, நான் ராமசுவாமி இல்ல, நான் உனக்கு தாசன் அப்படின்னு சொன்னியே காருண்யம். இன்று போய் நாளை வா அப்படின்னு சத்ருவனிடத்துல காருண்யம். இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை போட்டுட்டான், நாம போட வேண்டாம் லக்ஷ்மணா, 2 ஆட்டம் பாம் போட்டா கண்ட்ரியே நாசமாயிடும் அப்படின்னு அந்த ராட்சசர்கள் இடத்துல காருண்யம். சகல வானர்களும் போயிட்டா, இந்திரனை கூப்பிட்டார், அமிர்தத்தை வர்ஷி அப்படின்னு சொன்ன காருண்யம்.
பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ண வச்சாரே, உலகத்துக்கு தெரியட்டும் ராமர் கெட்ட பேர் வாங்கிண்டாலும் சீத்தையினுடைய சாரித்திரம் இந்த லோகத்துக்கு சிரேஷ்டம்னு தெரியட்டும்ங்கிற காருண்யம். எல்லாம் முன்னாடியே பட்டாபிஷேகம் பண்ணிக்காம ஹனுமன்கிற ரத்தனம், விபீஷணன்கிற ரத்தனம், சுக்ரீவன்கிற ரத்தனம்னு எல்லா ரத்தனங்களையும் சேர்த்து கூட்டிண்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற காருண்யம். இப்படி ராமாயணம் முழுக்க கருணா ரசம்தான். 7வது ரசம் பயரசம். ராமருக்கு பயம் உண்டோ அப்படின்னு கேட்டா பயப்படுறது போல சில காட்சிகள் வரது ஆரண்ய காண்டத்துல. கபந்தன், விராதன் அப்படிங்கிற 2 ராட்சசர்கள். கபந்தனுக்கு தலையே கிடையாது, வயறு தான். அந்த வயரும் எங்க இருக்குனாக்க வயத்துல தான் வாயே இருக்கு. ஒத்த கண் வேற வயத்துல இருக்கு. கை மட்டும் 8 மைல் தூரம் போகுமா. அப்படியே கையை நீட்டி ராமலக்ஷ்மணால தூக்கி முழுங்கத்துக்காக வரான். முதல்ல பயப்பட்டா 2 பேரும். அதே மாதிரி தான் விராதன் எல்லா மிருகங்களையும் ஒரு சூலத்துல குத்தின்னு இருப்பான். யானை முதல் கொண்டு எல்லாத்தையும் ஒரு சூலத்துல குத்திண்டு பார்க்கவே கோரமா இருப்பான். வரான், சீதைய தூக்கிண்டு ஓடுறான் அவன். இதெல்லாம் பார்த்தா ராமலக்ஷ்மணால் பயப்பட்டார். ஆனா அவளா பயப்படுவா? தியாகராஜர் சொல்றார், புராண புருஷ நிருப மராத்மஜா ஸ்ருத பராதி நகர விராத ராவண விராவணானக பராஜர மனோஹராவி கிருத தியாகராஜ சன்னுத ஜகத நந்த. இந்த இடத்துல விராதனையும் ராவணனையும் அழிச்சார் அப்படின்னு தியாகராஜர் சொல்ற. ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இவரா பயத்தை கொடுப்பார். விராதன் கையை வெட்டி அவனுக்கு சாப விமோச்சனம், கபந்தனுக்கும் சாப விமோச்சனம் கொடுத்தார். கடைசியா அற்புத ரசம். கிஷ்கிந்தா காண்டத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அற்புதம் தான். உங்களால என்னை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டான் சுக்ரீவன். ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டார் ராமர் சுக்ரீவன் கிட்ட. எங்க அண்ணா வாலி இந்த சால விருட்சம் இருக்கு இல்லையா, அது மேல தன்னோட உடம்ப தேய்ச்சுப்பான். அந்த சமயம் இந்த மரத்துல உள்ள இலையெல்லாம் உதிர்ந்து போயிடும் அப்படின்னு சொன்னான். இவ்வளவுதானே? இப்ப பாரு, ஒரு பானத்தை எடுத்தார், தொடுத்தார். மரம் 7 சரம் எய்து தன் திறம் நாட்டிடும் பரந்தாமன். 7 சால விருட்சத்தையும் ஒரே பானத்தினால துளை போட்ட அற்புத ராமன். வாலி வதம் ஒரே பானத்தினால அற்புத ராமன். ராமர் பேரை சொல்லிண்டே ஹனுமார் அற்புதமா கடலை தாண்டிட்டார் ராமான்னு சொல்லிண்டு. கடல்ல சேதுபந்தனம் பண்ணினாலே அற்புதம். சேதுபந்தனம் பண்ணாமையே கடலை வத்த அடிக்கிற சக்தி இருந்தும் வத்த அடிக்காம பண்ணினது அற்புதம். கடலரசன் வரட்டுமேன்னு அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணினது அற்புதம். கடலரசன் வந்து நீங்க இனிமே சேதுபந்தனம் பண்ணலாம், என் மேல பிரிட்ஜை கட்டிக்கோங்கன்னு சொன்னான். இக்குரங்குகள் மலையை கொண்டு வந்து அடிக்கிறது அற்புதம். அணில எடுத்து மடியில உட்காத்தி வச்சுட்டாரே, மடியில வச்சுண்டு தடவி கொடுத்தாரே அற்புதம். இத்தனை நடக்கிறது, அரக்கர்கள் தடுக்காம இருந்தாலே அது அற்புதம். அற்புத ரசம் கோதண்ட பாணிக்கு இணை ஏது அப்படின்னு அம்புஜம் கிருஷ்ணா அவர்கள் ஒரு பாடல்ல பாடுறார். அற்புதம் அற்புத ரசம் கோதண்ட பாணிக்கு இணையேது. கோதண்ட பாணிக்கு இணையேது. எங்கிலும் கோதண்ட பாணிக்கு இணையேது. எங்கிலும் கோதண்ட பாணிக்கு இணையேது. எங்கிலும் கோதண்ட பாணிக்கு இணையேது. கோதில
எங்கிலும் கோதண்டவாணி கிணகேது எடுத்தவில் முறித்தது மிதிலையில் கரம் காணி எடுத்தவில் முறித்தது மிதிலையில் கரம் காணி தொடுத்தவானம் துளைத்ததே மரங்கள் ஏழினால் விடுத்தவானோ முடித்ததே அரக்கடை எனில் அடுத்த நம் பாபம் தொலையாதோ பதம் கிடைக்காதோ கோதண்டவாணி கிணகேது எங்கிலும் கோதண்டவாணி கிணகேது எங்கிலும் கோதண்டவாணி கிணகேது. இந்த அம்புஜம் கிருஷ்ணா கீர்த்தனத்துல அற்புத ரசம் மட்டும் சொல்லல, ரௌத்ரமும் சொல்லப்பட்டிருக்கு. விடுத்த பானம் முடித்தது அரக்கனை எனில் அந்த இடம் ரௌத்ர ரசம். ராவணனுடைய மூல பலத்தை நிர்மூலம் பண்ணார் அப்படின்னு ரௌத்ர ரசமும் காட்டப்படுறது, வீரரசமும் காட்டப்படுறது. அதே சமயத்துல எடுத்தவில் முறித்தது மிதிலையில் அங்கேயும் அற்புத ரசம் வீரரசம் ரெண்டுமே இருக்கு. பாலகாண்டத்திலிருந்து யுத்த காண்டம் பரியந்தம் ராவணனை வதம் பண்ணி பிரம்மாஸ்திரத்தை போட்டு ராட்சச சேனையை நிர்மூலமாக்கி விபீஷணனை காப்பாத்தி அங்கேந்து அயோத்திக்கு வந்து பட்டாபிராமனா, வீரராகவனா, ஸ்ருங்கார ராமனா, சாந்த ராமனா, காருண்ய ராமனா, கௌசல்யா ராமனா, தசரத ராமனா, கல்யாண ராமனா, பட்டாபிராமரா ஜொலிக்கிறார். உண்மையிலேயே நவரச நாயகன் யார்? ராமர் தான். இவருடைய கிருபை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தித்து மங்களம் பாடி அமைவோம். ராமச்சந்திராய ஜனகராஜ மனோகராய மாமகாபீஷ்டதாய மஹித மங்களம் கோசலேந்திராய மந்தஹாசதாச போஷணாய வாசவாதி வினுத சத்வராய மங்களம் லலிதரத்ன குண்டலாய துளசி வனமாலாய ஜலஜ சதிருஷ தேகாய சாரு மங்களம் ராமதாச மிருதுல ஹிருதய தாமரச நிவாசாய சுவாமி பத்ரகிரிவராய சர்வமங்கலம் சர்வமங்கலம் சர்வமங்கலம்.